வெல்கம் பேக் டு அவர் சேனல். அச்சுனஷா டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங்கில் ரெடியான ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ட்ராமா மூவியை இப்போ ஒரு ஒளியை நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. முன்னாடி போட்ட வீடியோவில் போய் சொல்லியிருப்போம், படத்தோட கேஸை வந்து வித்ட்ரா பண்ண போகிறாங்க, பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ படத்தோட கேஸை வந்து முந்தானத்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டு இப்போ சுமூகமாக சென்சார் கூடவே இந்த படத்தை வந்து மறுபடியும் அன்கட் வெர்ஷனை வந்து சென்சாருக்கு அனுப்பி மறுபடியும் அவங்க ஒரு வேசி கமிட்டி இந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸெல்லாம் வச்சு மறுபடியும் படத்தை வந்து சென்சார் பண்ணுவாங்க. சென்சார் பண்ணி இந்த படத்தோட சென்சார் இஷ்யூ பண்ண போகிறாங்க. படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் இப்போ சென்சாருக்குமே அனுப்பியிருக்காங்க. முன்னாடி அனுப்பியிருக்காங்களாம். இப்போ இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து இதுக்கான சென்சாருமே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் நியூஸு. ஸோ இந்த வீக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்குள்ளே நமக்கு ஒரு நற்செய்தி காத்துட்ருக்கு. ஒன் சென்சார் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் வந்து நேற்று வர வரைக்கும் அப்டேட்டில் வந்து இதுவுமே எனக்கு வந்து இன்னும் சென்சார் ஆன மாதிரி எதுவும் ரிப்போர்ட் இல்லை. இன்னும் 1 வீக்கில் சென்சார் ரிப்போர்ட் வந்துடும். ஸோ வந்ததும் கண்டிப்பாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ஓசி டிஸ்ட்ரிபியூஷன்கிட்ட வந்து ரிலீஸ் டேட்டை வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி February 20 இந்த படத்தை தேட்டரில் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் ஆனால் கேஸ் வித்ட்ரா பண்ண விஷயம் வெளில அந்தளவுக்கு பெருசாக வெளில வரல. என்ன காரணம்னு தெரியல. இதுக்காக இந்த மௌனம் காக்குறாங்க, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. அது அரசியல் எதனா பிரச்சனையா இல்லை என்ன கதை அப்படின்றது தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து படம் வந்து இந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேவி இனிமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. காரணம் என்ன, ஒன் சென்சார் கையில் வந்த பிறகு தான் அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். ஸோ ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் சும்மா முடிச்சு படத்தை வந்து ரீசென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் நற்செய்தி நமக்கு February 20 ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஆனால் இந்த படத்தில் இருக்க சில சீன்ஸ்லாம் கட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்ட நியூஸ் தான் வந்து அதிர்ச்சியான நியூஸாக இருக்குது. ஆனால் ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 3 hours 6 minutes கிட்ட ரன் டைம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதோட ஒரிஜினல் ரன் டைமை தான் அங்கெல்லாம் வந்து ரன் பண்ணாங்க. அதுக்கு ஏற்கனவே சென்சார்லாம் வாங்கிட்டாங்க, இல்லை இஷ்யூஸே இல்லை. ஸோ அந்த விஷயமே அவங்க வந்து தேட்டரில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போது இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 minutes சீக்வன்ஸ் மட்டும் கட் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி சீக்வன்ஸாக இருக்க போகுது, அதையும் தாண்டி வேறு சீன்ஸ் இருக்கா, இல்லை 2 hours 40 minutes கிட்ட அந்த ரன் டைம் இருக்குமா, இல்லை என்ன கதை அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ மினிட்ஸ்க்கான சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிற சென்சார் சர்டிஃபிகேஷனில் தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு. நீங்கள் நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யாரும் ரொம்ப ரேட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. February 20 பார்க்க ரெடியாக இருங்க. இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது.